இலுப்பை மரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த இலுப்பை மரத்தில் நம்மளுக்கு வேர், பூ, காய், பட்டை எல்லாமே யூஸ் ஆகுதுங்க. எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. அந்தளவுக்கு ஒரு மகத்துவமான மரம் தான் இலுப்பை மரம். இந்த மரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாள் காலத்தில் பாம்பு கடிச்சாலேயோ இல்லை ஏதாவது பூசி புழு நம்மளை முட்டினாலேயோ இல்லை விஷம் குடிப்பாங்க இல்லையா, அரளி விதை அரைச்சி அந்த மாதிரி குடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்படி இல்லைனாக்க இந்த எலிமருந்து சாப்பிட்றோம், இந்த மாதிரி விஷக்கடிகளுக்கு அதனுடைய புண்ணாக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த புண்ணாக்கை கொஞ்சம் ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா அரைச்சிட்டு அது கூட ஒரு 2 லிட்டர் தண்ணி இல்லை 1 லிட்டர் தண்ணி நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து போட்டுட்டு அதை உள்ளுக்கு குடி கொடுத்தீங்கன்னா ஒரே 10 நிமிஷங்க. இது பெரியவங்க சொன்னாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் சொல்கிறேன், எனக்கு எங்கள் தாத்தா பாட்டி சொல்லிட்டு போனது. இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரே 10 நிமிஷத்தில் அவங்க வாந்தி எடுத்து முழு விஷயத்தும் முறிக்கிற சக்தி அந்த புண்ணாக்குக்கு இருக்குது. இது மட்டுமா அப்படின்னா அது மட்டும் கிடையாதுங்க. இந்த இலுப்பை எண்ணெய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இலுப்பை எண்ணெய் நாட்டு மருந்துகளில் கிடைக்கும். நேராக போய் வாங்கிக்கோங்க. ஒரு டைமுக்கு நம்மளுக்கு என்ன ஒரு 100 ml இருந்தால் போதாதா? அந்த 100 ml எடுத்து நம்ம உடம்பு ஃபுல்லாகவே, ஏன்னா நம்மளுக்கு அந்த நரம்புகள் வேலை செய்யலை, எனக்கு தொடை பிடிச்சிக்கிச்சு, எனக்கு இடுப்பு பிடிச்சிக்கிச்சு, எனக்கு இங்கே ஷோல்டர் பிடிக்குது, எனக்கு கழுத்து பகுதி பிடிக்கும் சொல்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் பிடிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சா போயிட்டு இலுப்பை எண்ணெய் எடுத்து கொண்டு வந்து லைட்டாக சூடாக்கிக்கோங்க. சூடாக்கிட்டு சாயந்தர டைமில் மதியத்துக்கு மேலே உடம்பு ஃபுல்லாகவே பூசுங்க, தப்பே கிடையாது. பூசிட்டு உங்களுக்கு நீங்களே ஃபுல்லாக நரம்புகளை இழுத்து விட்டுட்டு சுடுதண்ணி வச்சு சீக்கா போட்டு குளிச்சு பாருங்கள். உங்கள் உடம்பு நம்மளுக்கு இருக்கிற 72,000 நரம்புகள் ஃப்ரீ ஆயிருங்க.